ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா, தமிழ்நாட்ல மாவட்டங்களோட எண்ணிக்கை இன்னும் கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, அதிரடியா உயர்த்த போறாங்க. தமிழ்நாட்ல மாவட்டங்களின் எண்ணிக்கை என்னவாக போகுது? வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காரு? சட்டசபையில என்ன பேசியிருக்காரு? புதுசா எத்தனை தாலுக்கா வரப்போகுது? வறட்சி நிவாரணம் எப்போ வரப்போகுது? இது மாதிரி நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சட்டசபையில மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசின வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா, ஒரு மெகா அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம ஊர்ல வரப்போற மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டத்துடைய எண்ணிக்கை 50 உயர்த்த போறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிர்வாக வசதிக்காக புதுசாக 20 தாலுக்கா உருவாக்கப்படும்ட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தையும் அமைச்சர் பார்த்தீங்கன்னா பகிர்ந்திருக்காரு. தமிழ்நாட்டில் இப்போதைக்கு 26 விதமான சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வழங்கப்பட்டு வருது. இதையெல்லாம் விண்ணப்பிச்சு 15 நாட்களுக்குள்ளவே வழங்குறோம் சொல்லியிருக்காரு. கடந்த 100 நாட்களில் மட்டும் சுமார் 40 லட்சம் பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவு செஞ்ச உடனே அப்ளை பண்ணுறவங்களுக்கு 45% பேருக்கு உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா பட்டாவும் வழங்கப்பட்டு வரதான் அமைச்சர் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, கடந்த கால ஆட்சி பற்றியும் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு. கடந்த ஆட்சியில் பொங்கல் பரிசு பொருட்கள் எல்லாமே வெளி மாநிலங்களில் இருந்து தான் வாங்கினாங்க. மேலும் தற்போதைய நிலவரப்படி 35 லட்சம் வேட்டி சேலைகள்லாம் சேதமடைந்ததா அமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. விவசாயம் தண்ணீர் பற்றி பேசுகிறப்போ கடந்த 20 வருஷங்களில் வெறும் 8 முறை தான் ஜூன் 12ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கான். தற்போதைய சூழ்நிலையில் போதிய அளவு பார்த்தீங்கன்னா மழை பொழிவு இல்லை. அதனால வர செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமா வறட்சி நிவாரணம் வழங்குவது விஷயமா வறட்சி மாவட்டங்களை கண்டறிவது குறித்து ஒரு பிரத்யேக குழு அமைத்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பும் கொடுத்துருக்காரு. இப்போ இருக்கிற சென்னை மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இடைநெருக்கடி உள்ள ஒரு இடத்துல செயல்பட்டு வருது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வகையில் சுமார் 83 கோடி ரூபாய் செலவில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு பிரம்மாண்ட ஒரு புதிய கட்டடம் பார்த்தீங்கன்னா கட்டப்படும் அமைச்சு சொல்லியிருக்காரு. கடைசியாக அவசர கால நிதி பற்றியும் பேசியிருக்காரு. எதிர்பாராமல் வர பேரிடர் சூழ்நிலையை ரொம்ப துரிதமாக சமாளிப்பதற்காக மாவட்ட நிர்வாகங்களுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் அரசுக்கு வர விருந்தினர்களாகட்டும் குழுக்களாகட்டும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கான செலவுகள் எல்லாமே நம்ம வருவாய் அலுவலர்கள் தான் பார்த்துட்டு வந்தாங்களாம். இனிமேல் அவங்களுக்கு அந்த பாரம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செலவுகள் எல்லாமே நேராக பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக 7 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் அமைச்சர் பேசியிருக்காரு. ஸோ மக்களே, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் மாவட்டங்களின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 50 உயர்த்த போகிறத சொல்லியிருக்காங்க. இதே விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தான் மறக்காம கீழே கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல எந்தெந்த மாவட்டங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது தான் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.